அதிகாரம் 85 புல்லறிவாண்மை. குறள் 841. அறிவின்மை இன்மையுள் இன்மை, பிறிதின்மை இன்மையா வையாது உலகு. விளக்கம். ஒருவனுக்கு அறிவு இல்லாமலிருப்பதுதான் வறுமைகளுள் மிகப்பெரிய வறுமையாகும். மற்றபடி பொருள் இல்லாமலிருப்பது போன்ற வறுமைகளை உலகம் ஒரு வறுமையாகவே மதிக்காது. அதாவது, அறிவு இருந்தால் இழந்த பொருளை மீட்டுவிடலாம். ஆனால் அறிவு இல்லையென்றால் எதை வைத்திருந்தாலும் பயனில்லை. மகாபாரதம். தரித்திரஹ கோ வதந்தி இஹ கிம் வா அஜ்ஞானம் உச்யதே. பிரக்ஞாஹீனஹ தரித்திரஹ ஸ்யாத் அஜ்ஞானம் கர்ம விக்ரியஹ. விளக்கம். யக்ஷன் கேட்டான், இந்த உலகில் ஏழ்மை என்பது எது? தருமர் பதிலளித்தார், அறிவு இல்லாதவனே பிரக்ஞாஹீனஹ, ஏழையாவான். ஒருவனுக்கு புத்தி இல்லையென்றால் அவனிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவன் தரித்திரனே. அந்த அறிவின்மையே அவனை தவறான வழியில் செலுத்தி அழிக்கும். மனுஸ்மிருதி. நிர்நாகோ ந தரித்திர ஸ்யாத் யஸ்ய ஞானம் சுனிஷ்சிதம் ஞானஹீனஹ தரித்திரஸ்து சர்வரத்னமயோபி சன். விளக்கம். ஒருவன் செல்வம் இல்லாதவனாக இருந்தாலும் நிர்நாகோ, அவனிடம் உறுதியான ஞானம் இருந்தால் அவன் ஏழையல்ல. ஆனால் நவமணிகளும் பொன்னும் பொருளும் ஒருவனிடம் குவிந்திருந்தாலும் அவனிடம் அறிவு இல்லையென்றால் அவன்தான் உண்மையான தரித்திரனாவான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 841 உள்ள அறிவின்மை இன்மையுள் இன்மை என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வித்யாதனம் மற்றும் பிரக்ஞா ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. வித்யாதனம் சர்வதன பிரதானம். எஜுகேஷன் இஸ் த சீஃப் ஆஃப் ஆல் வெல்த். சனாதன தர்மம் கல்வியையும் அறிவையும் ஒருவன் திருட முடியாத அழியாத செல்வமாக கருதுகிறது. பொருள் என்பது இன்று இருக்கும் நாளை போகும். ஆனால் அறிவு என்பது பிறவிதோறும் தொடரும் சஞ்சித பலன். ஆத்ம தரித்திரம். சனாதன மரபில் தரித்திரம் என்பது புறத்தே இருக்கும் ஏழ்மை அல்ல, அகத்தே இருக்கும் அறிவின்மைதான். உபநிடதங்கள் அறிவற்றவனை ஆத்மாவை இழந்தவன் என்று குறிப்பிடுகின்றன. ஞானக்கண். ஒருவனுக்கு பார்வை இல்லையென்றால் எப்படி தடுமாறுவானோ அப்படி அறிவு எனும் கண் இல்லாதவன் வாழ்க்கை பயணத்தில் விழுந்து விடுவான். பொருள் என்பது ஊன்றுகோல் போன்றது, அறிவு என்பது கண் போன்றது. கண் இருப்பவன் ஊன்றுகோலை தேடிக்கொள்வான். கண் இல்லாதவன் ஊன்றுகோல் இருந்தாலும் திசை தெரியாமல் தவிப்பான். இதுவே திருக்குறளின் மெய்ய கருத்து. இதுதான் சனாதன தர்மத்தின் அடிப்படை விளக்கமும் ஆகும். குறள் 842. அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதல் பிறிதியாதும் இல்லை பெறுவான் தவம். விளக்கம். அறிவு இல்லாத ஒருவன் மனம் மகிழ்ந்து ஒருவனுக்கு ஒரு பொருளை கொடுத்தால் அந்த பொருளை பெறுபவன் செய்த தவமே அதற்கு காரணமே தவிர கொடுத்தவனுடைய அறிவுடைமைக்கு அங்கே வேலையே இல்லை. அதாவது அவன் தற்செயலாகவே கொடுக்கிறான், பகுத்தறிந்து அல்ல. மகாபாரதம். மூடஸ்ய ஹஸ்தாத் யத்ரார்த்தஹ பாத்ரம் கச்சதி தைவதஹ ந தத் தாத்துஹு குணஹ கஷ்சித் கிரஹீதுஹு தபசஹ பலம். விளக்கம். ஒரு மூடனின், அதாவது அறிவிலியின் கையிலிருந்து ஒரு செல்வம் தகுதியுள்ள ஒருவனிடம் போய் சேர்கிறது என்றால் அது தெய்வச் செயலால் நடப்பதாகும். அதில் கொடுத்தவனின் குணம் ஏதுமில்லை. அந்த பொருளை பெற்றவனுடைய தவ பயனே, அதாவது தபசஹ பலம் அது என்று பொருள். மனுஸ்மிருதி. அவிவேகி யதா தானம் கரோதி ஹர்ஷ சம்யுதஹ பெறுவான் பாக்யம் தத்ர தாத்தா மோகேன வர்த்ததே. விளக்கம். விவேகமில்லாத ஒருவன் மகிழ்ச்சியால் ஒரு தானத்தை செய்யும்போது அவன் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே மோகத்தினால் செய்கிறான். ஆனால் அதை பெறுபவனுடைய பாக்யம்தான் அந்த பொருளை அவனிடம் கொண்டு சேர்க்கிறது. பேதையின் தானம் என்பது தற்செயலானது. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 842 உள்ள பெறுவான் தவம் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பிராரப்த கர்மம் மற்றும் பாத்திர தானம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. பிராரப்தம், டெஸ்டினி. ஒருவனுக்கு ஒரு செல்வம் வந்து சேர வேண்டும் என்று விதி இருந்தால் அது யாரிடமிருந்தாவது அவனுக்கு வந்து சேரும். சனாதன தர்மம் இதை அவன் செய்த தவம் அல்லது முற்பிறவி புண்ணியம் என்கிறது. அறிவிலியிடம் செல்வம் இருந்தால் அவன் அதை வீணாக்குவான் அல்லது தகுதியற்றவனுக்கு கொடுப்பான். ஆனால் ஒரு நல்லவனுக்கு அந்த பொருள் கிடைத்தால் அது ஒரு அதிசயம்தான். நிமித்தம். அறிவிலி என்பவன் இங்கே ஒரு கருவி மட்டுமே. அவனுக்கே தெரியாமல் அவனை தர்மம் ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறது. குறள் 843.
அறிவிலார் தாந்தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது. விளக்கம்: அறிவில்லாதவர்கள் தமது அறியாமையினால் தமக்குத்தாமே செய்து கொள்ளும் துன்பமானது அவர்களை அழிக்கும் எண்ணம் கொண்ட பகைவர்களாலும் கூட செய்ய முடியாத அளவிற்கு பெரியதாகும். மகாபாரதம். ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்து ஆத்மைவ ரிப்புராத்மனக அவிவேகி து மந்தாத்மா ஸ்வமேவ அஹிதமாச்சரேத். விளக்கம்: ஒருவனுக்கு அவனே நண்பன், ஒருவனுக்கு அவனே எதிரி. விவேகமில்லாத மூடன், அதாவது அவிவேகி, தன் அறிவு இன்மையால் தனக்குத்தானே செய்து கொள்ளும் தீமையை அவனுடைய கொடிய பகைவன் கூட நினைக்க மாட்டான். அவனே தனக்கு தீரா கஷ்டத்தை தேடிக்கொள்கிறான். மனுஸ்மிருதி. ந சத்ருஹு குருதே திருஷ்டம் யத் அஜ்ஞானேன சாதயேத். ஆத்மஹிம்சாகரஹ பேதஹ சத்ருப்யஹ அபிபயங்கரஹ. விளக்கம்: அறியாமையினால், அதாவது அஜ்ஞானேன, ஒருவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்வது போல வேறெந்த எதிரியும் அவனை அழிக்க முடியாது. தன் நலனைத் தானே அழித்துக் கொள்ளும் பேதை தன் எதிரிகளை விட தனக்குத்தானே பயங்கரமானவனாகிறான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 843 உள்ள தாந்தம்மை பீழிக்கும் பீழை, அதாவது தனக்குத்தானே தரும் துன்பம் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ஆத்ம ரக்ஷணம் மற்றும் கர்ம பலன் ஆகியவற்றுடன் பின்வருவாறு இணைகிறது. ஆத்மகிருத அபராதம், அதாவது செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் மிஸ்டேக். சனாதன மரபில் தன்வினை தன்னைச் சுடும் என்பது அடிப்படை விதி. ஒருவன் செய்யும் தவறான சங்கல்பம் அவனை படுகுழியில் தள்ளும். பகைவன் வெளியிலிருந்து தாக்குவான், ஆனால் அறியாமை உள்ளிருந்து அழிக்கும். பகவத்கீதை 6:5. ஆத்மாவைக் கொண்டே ஆத்மாவை உயர்த்த வேண்டும், ஆத்மாவை தாழ்த்தக்கூடாது என்று கிருஷ்ணர் கூறுகிறார். ஒருவன் தன் அறிவை பயன்படுத்தாமல் இருந்தால் அவனே தனக்கு யமனாக மாறுகிறான். பகைவனை விட கூடியது. பகைவன் ஒருமுறை தாக்குவான், ஆனால் புல்லறிவாண்மை கொண்டவன் ஒவ்வொரு அடியிலும் தனக்குத்தானே கஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வான். இது ஒரு தொடர்கதை போல அவனது பிறவிகளை பாதிக்கும். குறள் 844. வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. விளக்கம்: அறியாமை என்று சொல்லப்படுவது எதுவென்றால், யாம் மிகுந்த அறிவுடையோம் என்று ஒருவன் தன்னிடம் இல்லாத அறிவை இருப்பதாக நினைத்துக் கொள்ளும் அகங்காரமே ஆகும். மகாபாரதம். அஸ்ருதஷ்ச சமுன்னதோ தரித்ரஷ்ச மகாநஷய அர்த்தம்ச்சாப்யகர்மணா பிரேப்சுஹு மூட இத்யுச்சதே புதை. விளக்கம்: நூல்களை கற்காமலேயே தன்னைத்தான் பெரிய அறிஞன் என்று கருதி தலைக்கணம் கொள்பவனும், தகுதியே இல்லாமல் பெரிய லாபங்களுக்கு ஆசைப்படுபவனும் எவனோ அவனே மூடன் என்று அறிஞர்களால் சொல்லப்படுகிறான். மனுஸ்மிருதி. யஹ தத்வதோ ந ஜானாதி மன்யதே சாபி பண்டிதம் ச மௌட்யஸ்ய பரம் காஷ்டாம் பிராப்தோ நர பசுஹு ஸ்மிருதஹ. விளக்கம்: உண்மையை அறியாதவன் தன்னைத்தான் ஒரு பண்டிதராகக் கருதிக் கொள்வது அறியாமையின் உச்சத்துக்கே செல்வதாகும். அத்தகையவன் மனித உருவில் இருக்கும் விலங்குக்கு சமமானவன். இந்தக் குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 844 உள்ள ஒண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அவித்யா மற்றும் அகங்காரம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. அவித்யா, இக்னரன்ஸ். சனாதன மரபில் அவித்யா என்பது தெரியாமல் இருப்பது மட்டுமல்ல, தவறாகத் தெரிந்து கொள்வதும் ஆகும். கயிற்றை பாம்பு என்று நினைப்பது போல அறியாமையை அறிவு என்று நினைப்பதும் அவித்யாவின் ஒரு வடிவம். அகங்காரம், ஈகோ. நான் என்ற அகந்தை வரும்போது அறிவு மறைக்கப்படுகிறது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் அகங்காரத்தினால் மயங்கியவன் தன்னைத்தான் கர்த்தா, எல்லாம் தெரிந்தவன் என்று நினைத்துக் கொள்கிறான் என்கிறார். இது ஒருவனை ஆன்மீக வளர்ச்சியிலிருந்து தடுத்துவிடும். ஆசுர குணம். தற்பெருமையும் செருக்கும் ஆசுர குணங்கள் என்று கீதை குறிப்பிடுகிறது. தன்னைத்தான் அறிஞனாக பிரகடனம் செய்வது உண்மையை தேடும் ஆர்வத்தை கொன்றுவிடும்.
ஒருவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் கணமே அவனது கற்றல் நின்று போகிறது. குறள் 845. கல்லாத மேற்கொண்டொழுகல் கசடற வல்லதூவும் ஐயம் தரும். விளக்கம். தான் கற்காத நூல்களை கற்றவர் போல வேடம் போட்டுக்கொண்டு நடப்பவனுக்கு அவன் உண்மையில் எவற்றை குற்றமறக் கற்று வல்லவனாக இருக்கிறானோ அவற்றிலும் மற்றவர்களுக்கு சந்தேகம் வர செய்துவிடும். மகாபாரதம். அவித்வான் விதுஷாம் லிங்கம் பிப்ரதுஹ் லோகரஞ்சனே தஸ்ய சத்யமபி பிராக்ஞாக விஷங்கந்தே சதைவ ஹி. விளக்கம். மக்கள் புகழுக்காக தான் கற்காத அறிவை உடையவன் போல சான்றோர்களின் அடையாளங்களை தரிப்பவனை அறிஞர்கள் எப்போதும் சந்தேகத்துடனேயே பார்ப்பார்கள். அவன் ஒருவேளை உண்மையை சொன்னால் கூட அவனது வேடத்தினால் அவனது உண்மைத்தன்மையும் சந்தேகத்திற்கு உள்ளாகும். மனுஸ்மிருதி. அனதீத்ய த்விஜோ வேதான் யத்ர த்ரவ்யே பிரயததே ச சத்யே அபி அவிஸ்வாசம் ஜனயேத் அல்பபுத்திமான். விளக்கம். வேதங்களை கற்காமல் தன்னை வேதியனாக காட்டிக்கொண்டு ஒருவன் காரியங்களில் இறங்கினால் அவனது அற்ப புத்தியினால் அவன் உண்மையில் அறிந்திருக்கும் மற்ற சிறு விஷயங்களும் கூட நம்பகத்தன்மையை இழந்துவிடும். போலித்தனம் உண்மையை மறைத்துவிடும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 845 உள்ள கல்லாத மேற்கொண்டொழுகல் எல தெரியாததை தெரிந்ததாக காட்டுதல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் சத்தியம் மற்றும் தாம்பிகம், அதாவது ஆடம்பரம் அல்லது வேடம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. தாம்பிகம். பகவத்கீதையில் தம்போ தர்ப்போ அபிமானச்ச என்று ஆசுர குணங்களை பட்டியலிடும்போது தம்பம் என்ற போலி வேடம் முதலிடம் பெறுகிறது. தன்னிடம் இல்லாத தகுதியை இருப்பதாக காட்டுவது ஆன்மீக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒருவனை வீழ்த்தும். நம்பகத்தன்மை. சனாதன மரபில் ஒருவரது சொல்லுக்கு மதிப்பு இருக்க வேண்டுமானால் அவர் சத்திய வாக்கு உடையவராக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தில் பொய் வேடம் போடுபவர் மற்ற விஷயங்களில் உண்மையாக இருந்தாலும் உலகம் அவரை நம்பாது. அதிகார பிரமாதம். தனக்கு தெரியாத விஷயத்தில் தலையிடுவது தர்மத்தின்படி குற்றமாகும். இது சபையின் மாண்பை குலைப்பதோடு அந்த நபரின் உண்மையான திறமையையும் கேலிக்குள்ளாக்கும். குறள் 846. அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்வயின் குற்றம் மறையா வழி. விளக்கம். தன்னிடமுள்ள குறைகளை திருத்திக் கொண்டு அவற்றை மறைக்காத ஒருவன் தன் உடம்பின் மறைவிடங்களை மட்டும் ஆடையால் மறைத்துக் கொள்வது அறிவற்ற தன்மையாகும். அதாவது அகத்தூய்மை இல்லாமல் புறத்தூய்மை மட்டும் கொள்வது பயமற்றது. மகாபாரதம். கிம் தஸ்ய தபசா ராஜன் கிம் யக்னைஹு கிம் தமேனவா அந்தசுத்தி விஹீனஸ்ய பாஹ்யாச்சாரக நிரர்த்தகக. விளக்கம். மன்னா, உள்ளத்தில் தூய்மையில்லாத ஒருவனுக்கு தவத்தினாலோ யாகத்தினாலோ அல்லது அடக்கத்தினாலோ என்ன பயன்? மனதின் குற்றங்களை நீக்காமல் ஒருவன் செய்யும் வெளி வேஷங்கள் அல்லது ஆச்சாரங்கள் அனைத்தும் அர்த்தமற்றவை, நிரர்த்தகக. மனுஸ்மிருதி. வாச்யர்த்தா நியதாக சர்வே வாங்மூலா வாக் பிரணிஷ்ருதாக யஸ்து தாமஸ் தேனயேத் வாச்சாம் ச சர்வஸ்தேய கிருநரக. விளக்கம். எல்லா பொருட்களும் சொல்லினால் அறியப்படுகின்றன. ஒருவன் தன் உள்ளத்தில் குற்றத்தை வைத்துக்கொண்டு வெளியே நல்லவனாக பேசினாலோ அல்லது ஆடையால் தன்னை அலங்கரித்துக் கொண்டாலோ அவன் அனைத்து திருட்டுக்களையும் செய்த திருடனுக்குச் சமமானவன். உள்ளத்தின் குற்றத்தை மறைப்பதே உண்மையான ஆச்சாரம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 846 உள்ள குற்றம் மறையா வழி என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அகங்கார தியாகம் மற்றும் ஆத்ம சுத்தி ஆகியவற்றுடன் பின்வரும்வாறு இணைகிறது. அந்தசுத்தி, இன்னர் பியூரிட்டி. சனாதன தர்மம் புறத்தூய்மையை விட அகத்தூய்மைக்கே அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. ஆடை அணிவது என்பது உடலின் மானத்தை காக்க, ஆனால் தர்மம் செய்வது என்பது ஆன்மாவின் மானத்தை காக்க. குற்றங்களை நீக்காதவன் ஆன்மீக ரீதியில் நிர்வாணமாகவே இருக்கிறான். அவித்யா மர்மம். ஒருவன் தன் உடலில் காயம் இருந்தால் அதை மறைக்க பட்டுத் துணி கட்டுவான். ஆனால் காயம் ஆறவில்லை என்றால் அந்த துணியால் பயனில்லை. அதுபோலவே குணத்தில் குற்றம், அதாவது
காமம், குரோதம், லோபம் வைத்துக்கொண்டு வெளியே கௌரவமான மனிதனாக காட்டிக்கொள்வது புல்லறிவாண்மை. குறள் 847. அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு. விளக்கம்: அரிய மறைப்பொருள்களை, இரகசியங்களை அல்லது மேலான அறநூல்களை காக்கத் தெரியாமல் கசிய விடுகின்ற அறிவில்லாதவன் தனக்குத்தானே பெரும் துன்பத்தை, பெருமிறையை செய்து கொள்வான். மகாபாரதம். யஹ மந்த்ரம் ரக்ஷித்தும் அசக்தஹ மூடஹ ஸ்ருத விவர்ஜிதஹ ச ஆத்மனா ஆத்மனம் ஹந்தி யதா சர்ப்பஹ சவிஷஹ. விளக்கம்: எவன் ஒருவன் ஆலோசனைகளையும் இரகசியங்களையும் காக்கத் தெரியாத அறிவற்றவனாக இருக்கிறானோ அவன் நஞ்சு கொண்ட பாம்பு தன்னைத்தானே தீண்டிக் கொள்வது போல தன் அறியாமையால் தன்னையே அழித்துக் கொள்வான். மனுஸ்மிருதி. வித்யா பிராமணமேத்யாக ஷேவதிஸ்தே அஹ்மஸ்மி ரக்ஷமாம் அசூயகாயமாம் மாதாக ததா ஸ்யாம் வீரியவத்தமா. விளக்கம்: கல்வி தேவதையானது ஒரு அறிஞனிடம் சென்று சொன்னது, நான் உன்னுடைய பொக்கிஷம், என்னைக் காப்பாற்று. பொறாவை கொண்டவனுக்கும் இரகசியத்தைக் காக்கத் தெரியாத அறிவற்றவனுக்கும் என்னைக் கொடுத்துவிடாதே, அப்போதுதான் நான் வீரியமுள்ளவளாக இருப்பேன். அறிவற்றவன் கையில் கிடைக்கும் அறிவு அவனுக்கும் கேடு, அந்த அறிவுக்கும் கேடு. இந்தக் குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 847 உள்ள அருமறை சோறும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அதிகாரத்துவம் மற்றும் மந்திர ரக்ஷணம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அதிகாரத்துவம். குவாரிஃபிகேஷன். சனாதன தர்மத்தில் ஒரு மந்திரத்தையோ அல்லது உயர்ந்த தத்துவத்தையோ ஒருவனுக்கு கற்பிக்கும் முன் அவனுக்கு தகுதி இருக்கிறதா என்று பார்க்க சொல்கிறது. தகுதியில்லாதவன், அறிவிலான் கையில் கிடைக்கும் அருமறை குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போன்றது. பெருமிறை. செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் பெயின். இரகசியங்களை காக்கத் தெரியாமல் உளறுபவன் அதன் விளைவாக வரும் தண்டனையையோ அல்லது பகையையோ தானே அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதையே வள்ளுவர் தானே தனக்கு செய்து கொள்ளும் துன்பம் என்கிறார். மந்திர ரகசியம். வேதம் மற்றும் தந்திர சாஸ்திரங்களில் மந்திரங்களை ரகசியம் என்று போற்றுவார்கள். அதை தவறான முறையில் பயன்படுத்துபவன் அல்லது பொதுவெளியில் கசிய விடுபவன் தன் ஆன்மீக வலிமையை இழந்து துயரப்படுவான். குறள் 848. ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோமளவுமோர் நோய். விளக்கம்: அறிவுடையவர்கள் இதை செய் என்று ஏவினாலும் செய்யமாட்டான். தனக்குத் தானாகவும் இதுதான் சரி என்று ஆராய்ந்து தெளிவு பெறவும் மாட்டான். அத்தகையவனுடைய உயிர் அவனது உடலை விட்டு பிரியும் வரை அவன் அந்த உலகிற்கு ஒரு சுமையாக இருக்கும் நோய் போன்றவன். மகாபாரதம். ந ஸ்ருணோதி ஹிதம் வாக்கியம் ந ச கர்த்தும் பிரவர்த்ததே யத் ஆத்மனா ந ஜானாதி ச லோகஸ்ய ருஜா சதா. விளக்கம்: நல்லவர்கள் சொல்லும் நன்மையான வார்த்தைகளை எவன் காது கொடுத்து கேட்பதில்லையோ, அதாவது ந ஸ்ருணோதி, தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவும் முற்படுவதில்லையோ, எவனுக்கு சுயமாகவும் அறிவு இல்லையோ, அவன் இந்த உலகிற்கு எப்போதும் ஒரு நோய் போன்றவன். அவன் வாழ்வதே ஒரு வியாதிக்கு சமம். மனுஸ்மிருதி. ந உபதேசம் கிருஹணாதி ந விவேகம் கரோதி ச ச ஜீவன்னேவ மிருதோ ஜ்ஞேயः சர்வகர்ம விவர்ஜிதः. விளக்கம்: உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவனும், அதாவது ந உபதேசம் கிருஹணாதி, விவேகத்தோடு சுயமாக சிந்திக்காதவனும், கருமங்களை செய்யாமல் சோம்பிக் கிடப்பவனும் உயிரோடு இருக்கும்போதே இறந்தவனுக்கு சமமானவன். அவன் சமுதாயத்திற்கு ஒரு தீராத பிணி, நோய் ஆவான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 848 உள்ள தான் தேரான் மற்றும் அவ்வுயிர் போவோமளவுமோர் நோய் என்ற கருத்துகள் சனாதன தர்மத்தின் தமோகுணம் மற்றும் புருஷார்த்தம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகின்றன. தமோகுணம். இனர்ஷியா ஆர் இக்னரன்ஸ். சனாதன மரபில் மனித குணங்கள் 3 வகைப்படும். அதில் தமோகுணம் என்பது மந்தத்தன்மை, உறக்கம் மற்றும் பிடிவாதத்தை குறிக்கும். அறிவுரை சொன்னாலும் ஏற்காத நிலையை மௌட்யம், அதாவது மூடத்தனம் என்பார்கள். இது ஆன்மாவை தலைப்படுத்தும் மிகக் கொடிய குணம். குரு உபதேசம். சனாதன தர்மத்தில் ஒருவன் உயர 2 வழிகள் உண்டு. ஒன்று, குரு சொல்வதை கேட்டு நடப்பது, ஏவவும் செய்தல். மற்றொன்று, சுய விசாரம் மூலம் உணர்வது, தான் தேரல். இவை இரண்டுமே இல்லாதவன் ஆன்மீக ரீதியில் மிருகம் என்று அழைக்கப்படுகிறான். உலகிற்கு நோய்.
ஒரு மனிதன் பிறருக்கு பயன்படாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் உபத்திரவம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஆனால் புல்லறிவாளன் நல்ல விஷயங்களைத் தடுத்து முன்னேறவும் வழியில்லாமல் இருப்பதால் அவன் ஒரு சமூக நோயாகிறான். குறள் 849. காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. விளக்கம்: அறிவு இல்லாத ஒருவனுக்கு அறிவை உணர்த்த முற்படுபவன் தானும் அறிவில்லாதவனாகவே மாறிவிடுவான். ஏனெனில் அது வீண்வேலை. அதே சமயம் அந்த அறிவில்லாதவன் தனக்குத் தெரிந்த அரைகுறை அறிவையே மெய்யான அறிவு என்று பிடிவாதம் செய்வான். மகாபாரதம்: மூடாய உபதேசோ ஹி பிரகோபாய நோ சாந்தயே யதா அவித்வான் ஹி வித்வாம்சம் அவமன்யேத மௌಢ்யதஹ. விளக்கம்: அறிவு இல்லாதவனுக்குச் செய்யப்படும் உபதேசம் அவனுக்கு கோபத்தை உண்டாக்குமே தவிர அமைதியை தராது. ஒரு மூடனிடம் அறிவை புகட்ட நினைப்பவன் தன் நேரத்தை வீணாக்குவதுடன் அந்த மூடனால் அவமதிக்கப்படவும் நேரிடும். மூடன் தான் கொண்டதே சரி என்று வாதாடுவான். மனுஸ்மிருதி: அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம் மூடஹ ஸ்வமதிதோஷேன தத்துவம் மன்யேத அந்யதா. விளக்கம்: உண்மையை அறியாதவன் எவனோ அவன் தான் காண்பதையே உண்மை என்று திடமாக நம்புகிறான். அறிஞர்கள் எதை மறைபொருள் என்கிறார்களோ அதை மூடன் தான் அறிந்து கொண்டதாக பிரகடனம் செய்வான். அவனது புத்தி தோஷத்தினால் அவன் உண்மையை விடுத்து பொய்யையே கண்டதாக கருதுகிறான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 849 உள்ள காணாதான் காட்டுவான் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் அவித்யா மற்றும் விபரீத ஞானம் ஆகியவற்றுடன் இணைகிறது. விபரீத ஞானம், பெர்வர்டட் நாலெட்ஜ். சனாதன தர்மத்தில் அறிவு என்பது 2 வகைப்படும். ஒன்று, உள்ளதை உள்ளபடி அறிவது, யதார்த்த ஞானம். மற்றொன்று, இல்லாததை இருப்பதாக தவறாக அறிவது, விபரீத ஞானம். பேதை என்பவன் விபரீத ஞானம் கொண்டவன். அவனுக்கு உண்மையைச் சொன்னால் அவன் அதை ஏற்காமல் தன் தவறான புரிதலே கண்ட உண்மை என்று வாதாடுவான். குறள் 850. உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அலகையா வைக்கப்படும். விளக்கம்: உலகத்தில் அறிவுடைய பெரியோர்களெல்லாம் உண்டு என்று ஒரு கருத்தை, கடவுள், அறம், மறுபிறவி போன்றவற்றை ஒருமனதாக கூறும்போது அதை இல்லை என்று மறுக்கும் ஒருவன் இந்த உலகத்தில் வாழும் ஒரு பேயாக, அலகையா மதிக்கப்படுவான். அதாவது மனித இனத்தை சேர்ந்தவனாக அவன் கருதப்படமாட்டான். மகாபாரதம்: தர்க்கோ அப்ரதிஷ்டஹ ஸ்ருதயோ விபின்னாக நாசௌ முனிர் யஸ்ய மதம் ந பின்னம் தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம் மகாஜனோ ஏன கதஹ ச பந்தாக. விளக்கம்: தர்க்கம் முடிவற்றது. வேதங்களின் கருத்துக்கள் பலவாக தோன்றலாம். ஒவ்வொரு முனிவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லலாம். எனவே தர்மத்தின் உண்மை மிக ஆழமானது. எவ்வித குழப்பமும் இன்றி அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பெரியோர்கள், மகாஜனோ எந்த வழியில் செல்கிறார்களோ அதுவே உண்மையான வழி. அதை மறுப்பவன் அறிவற்றவன். மனுஸ்மிருதி: யோ அவமன்யேதே தே மூலே ஹேதுசாஸ்திராஸ்ரயாத் த்விஜஹ ச சாதுபிஹி பஹிஷ்கார்யோ நாஸ்திகோ வேதநிந்தகஹ. விளக்கம்: எவன் ஒருவன் சான்றோர்கள் வழிகாட்டிய அறநெறிகளையும் சாஸ்திரங்களையும் வெறும் வீண் தர்க்கத்தைக் கொண்டு ஏளனம் செய்து மறுக்கிறானோ அந்த நாத்திகன் சாதுக்களால் புறக்கணிக்கப்பட வேண்டியவன். அவன் சமுதாயத்தின் ஒழுங்குக்கு அப்பாற்பட்டவனாக கருதப்படுவான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 850 உள்ள உலகத்தார் மற்றும் அலகை என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் சிஷ்டாச்சாரம் மற்றும் நாத்திகம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகின்றன. சிஷ்டாச்சாரம்: சனாதன தர்மத்தில் அறிவுடைய பெரியோர்கள் எதை செய்கிறார்களோ எதை நம்புகிறார்களோ அதுவே சத்தியம் என கொள்ளப்படும். உலகத்தார் அதாவது சான்றோர்கள் அங்கீகரித்த அறநெறிகளை மறுப்பவன் சமூகத்தின் ஆன்மீக சங்கிலியை உடைக்கிறான். அலகை அதாவது பேய் அல்லது அலகை என்பது மனித சமூகத்தோடு ஒட்டாமல் சுடுகாட்டிலோ அல்லது தனித்தோ வாழும் ஒரு உயிரினம். அதுபோல உலகமே ஏற்கும் பேருண்மைகளை, உதாரணமாக கர்மவினை அல்லது அன்பு போன்றவற்றை மறுக்கும் புல்லறிவாளன் மனித பண்பு இல்லாதவன் என்பதால் அவனை வள்ளுவர் அலகை என்கிறார். நாத்திகத்தின் வரையறை: சனாதன தர்மத்தில் நாத்திகம் என்பது வெறும் கடவுள் மறுப்பு மட்டும் அல்ல.
வேத நிந்தனை அல்லது சான்றோர் வழி மறுப்பு ஆகும். ஒருவன் தன்னை விட அறிவில் சிறந்தவர்கள் கண்டறிந்த உண்மைகளை தன் சிற்றறிவால் மறுப்பது அவனது ஆணவத்தையே, அதாவது புல்லறிவாண்மையையே காட்டுகிறது.